ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/12/2024 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எப்போவுமே உங்கள் லட்சியமும் ஞாபகம் இருக்கணும். அந்த லட்சியத்தை உங்களுக்கு கொடுத்த அப்பாவும் ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் உங்களால் தெய்வீக குணத்தை தாரணை செய்ய முடியும். என்ன லட்சியம்? நாராயணனாகிறது. ஆக்கிறவர் பாபா. அப்படியே குணத்தில் தங்கம் வைரம். அவர் அப்படிப்பட்டவர் என்ன வைரம் ஆக்கிறாரு அப்படிங்கிறதான் லட்சியம்னா நம்மளுடைய குணமும் அதே மாதிரி மாறிடும். யாருக்காவது துக்கம் கொடுக்குறீங்க, நிந்தனை பண்ணுறீங்க அப்படின்னா அது அசுர குணம். ஸோ அப்போ நான் நாராயணன்றதோட மகாலட்சுமின்னும் போது இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க, கையெடுத்து கும்பிடணும் போல். ஏன்னா நமக்கு அந்த லக்ஷ்மினா அமைதி அப்படிங்கிறது மைண்டில் பதிவாயிடுச்சு. விஷ்ணுனா கூட கொஞ்சம் அந்த சக்கரத்தை வச்சு கொலை பண்ணார், அந்த மாதிரிலாம் மைண்டில் பதிவு வச்சுட்டாங்க பக்தி மார்க்கத்தில். பட் லக்ஷ்மி மட்டும் யாரு கூடயும் சண்டை போட்ட மாதிரி காட்டல இல்லையா? ஸோ அப்படி கூட நினைக்கலாம், நான் மகாலட்சுமியாக இருக்கிறேன், மகாலட்சுமி ஆகிட்டு இருக்கிறேன். அதனால் என்ன ஆனாலும் யாருக்கும் துக்கமும் கொடுக்க மாட்டேன், யாரையும் நிந்தனையும் பண்ண மாட்டேன். ஏன்னா அது சூர்பனகை குணம். நான் இங்கே லக்ஷ்மி ஆக வந்திருக்கிறேன். அப்போ சீதை மாதிரி பொறுத்துக்கிட்டதுனால லக்ஷ்மி ஆகிறோம். கேள்வி. ஸோ குழந்தைங்க மேலே எல்லாரையும் விட அதிக அன்பு நான் தான் வச்சுருக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு. அதுக்கு என்ன அடையாளம் இல்லையா? அவர் 2 நாள் முன்னாடி முரளியில் எதுக்கு என்னை கட்டி பிடிக்கிறீங்கன்றாரு. அப்புறம் என்ன பாபா அன்பு வச்சுருக்கிற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதுக்கு பாபா சொல்கிறாரு, நான் கொடுக்குற இனிமையான அந்த ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் மேலே நான் வச்சுருக்கிற உயர்ந்த அன்புடைய அடையாளம்ன்ற இல்லையா? உங்கள் குணத்தையே மாத்துறார். கூரை பிச்சுக்கிட்டு கொட்டும் தங்கமாக ஏதோ ஒன்று பாடனான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இறைவனுடைய ஞானத்தை கேட்க கேட்க அளவற்ற செல்வம் நமக்கு கொட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாம் சூக்ஷ்மமாக சேமிப்பாகுது, அங்கே சொர்க்கத்தில் ஸ்தூலமாக வரும். ஸோ அதனால் பாபாவுடைய முதல் ஞானமே குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளை சொல்லும்போதே என்ன சொல்லிடுறாரு? குழந்தை இல்லை, இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத்தை மீறி எந்த தப்பும் செய்யாதீங்க இல்லையா? அந்த கோடு லக்ஷ்மணன் கீச்ச மாதிரி கோடை கீச்சு இதை தாண்டி போயிடாதீங்க. அதான் ஸ்ரீமத்தை மீறுறது. ஸோ மீறுதல்னு குரானில் கூட அடிக்கடி வரும் இந்த வார்த்தை. ஏன்னா இங்கே பாபாவுடைய மாணவர்கள் நாம். சட்டத்தை உங்கள் கையில் எடுத்துக்கக்கூடாது இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறான்னா டீச்சர்கிட்ட தான் சொல்லுவோம். நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கக்கூடாது. எப்போவுமே உங்கள் உதட்டிலிருந்து ரத்தினம் மாதிரி இனிமையான வார்த்தை அல்லது தேன் மாதிரி இனிமையான வார்த்தை தான் வரணுமே தவிர கல்லால் அடிக்கிற மாதிரி வார்த்தை வரக்கூடாது. அது கூட சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது தான், அதுவும் இருக்கக்கூடாது. என்ன ஆனாலும் இனிமையாக இருக்க சொன்னார். பிரச்சனையாக பாபா கிட்ட சொல்லுங்கள், அவ்வளோதான். ஓம் சாந்தி. பாபா உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை தெளிவாக பார்க்குறீங்க இல்லையா? இதுதான் உங்கள் லட்சியம். ஏன்னா நீங்கள் அவங்க வம்சத்தை சார்ந்தவர்கள், விஷ்ணு வம்சம். ஆனால் அவங்க நாமம் போட்டு நாங்கள் தான் விஷ்ணு வம்சம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் விஷ்ணுவோடைய வம்சம் நாம தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கிறதுக்கும் விஷ்ணு வம்சத்தினருக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அடிக்கடி அந்த லக்ஷ்மி நாராயணனை பார்த்து நினைங்க, நான் இப்படி ஆகணும்னு சொல்கிறார். திரும்ப நான் லக்ஷ்மி மாதிரி ஆகணும், நாராயணன் மாதிரி ஆகணும், பார்த்து அந்த ஆசையை வளர்த்துக்கணுன்றார் இல்லையா? நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஐஏஎஸ் ஆன ஒருத்தருடைய ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. பார்த்து அந்த ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன். அதுக்கு தான் பாபா லக்ஷ்மி நாராயணன் படத்தை கொடுத்துருக்கிறார். அவங்களுடைய மகிமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க ஃபோட்டோவை பேக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்கன்றார். சரி, இப்போ நிறைய பெரும்பான்மையான ஃபோனில் பாருங்கள், சினிமா நடிகர் ஃபோட்டோ இல்லை நடிகை ஃபோட்டோ தான் ஸ்க்ரீன் சேவராக இருக்கும். பாபா குழந்தைங்க ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், பெரும்பாலும் லக்ஷ்மி நாராயணன் இல்லைன்னா பாப் தாதா, இந்த 2 தான் இருக்கும். இல்லைன்னா வெறும் சிவபாபா ஒளிப்புள்ளியாக இருக்கும்.
அதனால் உங்களுக்கு குழப்பமே இருக்கக்கூடாதுன்றார். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதுவே தேக உணர்வு தான் சொல்கிறார். ஒன்று நினச்சா அப்படியே பண்ணிடணும். அதான் பகுத்தறியும் சக்தி, முடிவெடுக்கும் சக்தி அந்த செகண்டே. லக்ஷ்மி நாராயணனை ஆத்ம உணர்வுடையவராக நீங்கள் பார்க்குறீங்க. பார்க்கும் பொழுதே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நானும் அதே மாதிரி ஆத்ம உணர்வுடையவராக ஆகிட்டு இருக்கிறேன் இல்லையா. அந்த லக்ஷ்மி நாராயணன் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தேக உணர்வு இல்லாமல், இத்தனைக்கும் வரைஞ்ச படம் தான் அது, ஆனால் தேக உணர்வு இல்லாமல் இருக்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க ராதாகிருஷ்ணரா, அப்படியே காதல் மயக்கம் கண்ணு சொரூரா மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. எவ்வளோ நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க பாங்க. காதல் காமம்னா என்னன்னே தெரியாதவங்க அவங்கன்றது இவங்களுக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் யோகினும் சொல்லிக்கிறாங்க. எப்படி யோகி போகியாக இருக்க முடியும்? ஸோ ஆனால் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அவங்க ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால தான் அந்த போதை. அதே மாதிரி ஆகணும், அதுக்காக அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். முரளி பார்த்தீங்களா, லக்ஷ்மி நாராயணனை பார்த்துட்டே இருங்கன்றார். இதை தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. என்ன பாபா உன்னை தவிர எதையும் நினைக்கக்கூடாதுன்ற, இப்போ லக்ஷ்மி நாராயணனை பாருன்ற. லக்ஷ்மி நாராயணன் லட்சியம் அது இல்லை, அப்படி ஆகணுன்ற லட்சியத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அவங்கள மாதிரி ஆகணும், அதுதான் முக்கியமான விஷயம். மத்தியாஜிபவ ஆகுங்கள், அதாவது அவர்களை மாதிரி ஆகணும். மத்தியாஜிபவனா நான் லக்ஷ்மி நாராயணனை நினைக்கிறது தான். அப்படி ஆகணும்னு நினைக்கிறது, பாபாவை நினைக்கிறது அர்த்தம் வேறு இல்லையா. பாபா பண்ணதையெல்லாம் நினைத்து நினைத்து அவருடைய குணத்தை எடுக்கிறோமே தவிர பாபாவை ஆகணும்னு நாம் நினைக்கல. ஆனால் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும்னு நினைக்கிறோம். அதனால் அவங்கள பார்த்து பார்த்து பாபாவை நினைவு பண்ணுங்கள். பாபா அவனை நினச்சி நினச்சி நான் அந்த மாதிரி ஆகணும் பாபா, ஆசையாக இருக்குது பாபா, என்ன அது மாதிரி ஆக்கு பாபா. என்ன பண்ணாலும் எனக்கு கோபம் வரக்கூடாது பாபா, என்ன பண்ணாலும் மனம் கொஞ்சம் கூட காமம் சலனம் இருக்கவே கூடாது பாபா. அப்படி பாபாவை நினச்சி நினச்சி லக்ஷ்மி நாராயணனை பார்த்து பார்த்து ஆகுங்க. ஸோ ஒரு கதை கூட இருக்குது. தன்னை எரும மாடுன்னு நினச்சிக்க சொன்னாங்களாம் யாரோ. அவன் சொல்லி 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 நான் எருமாடு எருமாடுன்னு சொல்லி சொல்லி நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்போ அவனை வீட்டை விட்டு வெளில சொன்னால் நான் வர முடியாது, நான் தான் எருமாடாச்சே, எருமாடு எப்படி இந்த சந்துக்குள்ளே நுழைய முடியும் அப்படின்னு நானும். அப்போ என்னென்னா அந்த மனம் எதை வேண்டுமானாலும் நம்ப வைக்க முடியும். அது பொய்யான விஷயத்தையே நம்ப வைக்க முடியும் போது ஏன் உண்மையான விஷயத்தை நம்ப வைக்க முடியாது? அதுக்கு தான் இதை சொல்கிறார். ஏன் இந்த எருது உதாரணம் சொல்கிறாருன்னா, உங்கள் மனதினால் எரும மாடுன்னு நம்ப வைக்கக்கூடிய மனசுக்கு ஏன் நாராயணன் நம்ப வைக்க முடியாது? ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா டீச்சர்கள் எரும மாடு நாய் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் சொல்லி சொல்லியே அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வந்துடும், நமக்கு எதுவும் வராதுன்னு அதுவே நம்பிடும். ஆனால் ஸ்கூலில் மாறக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர்னு ஒரு இடத்துல புகழ்வாங்க. அந்த குழந்தைக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம ரொம்ப சோம்பேறியாச்சு, இவங்க என்ன நம்மளை இப்படி புகழறாங்க, பாடுறா அவன் எவ்வளோ பிரிஸ்காக இருக்கான் பாரு, அவனை பார்த்து கற்றுக்கோங்கன்னும் போது அப்படியே நமக்கு ஆச்சரியமாகிடும். ஸோ அப்படி தான் இந்த உலகம் ஃபுல்லாக நம்மை காமத்தில் மூழ்கினவன், கோபத்தில் மூழ்கினவன், பற்றில் மூழ்கினவனே நம்ப வச்சிருச்சு. இப்போ பாபா சொல்ல, என் குழந்தை தாமரை மேலே உட்கார்ந்துட்டுருக்கிற மகாலட்சுமிடான்றார். அதுதான் லட்சியம். ஆகிட்டதாகவே நினைங்க. எப்படி அப்படி ஆக முடியும்? அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்க இருக்க அந்த சக்தி கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்களே கேட்க வேண்டியது, நான் உண்மையிலேயே அவங்கள பார்த்து பாபாவை நினைக்கிறேன்னா? லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்றது ஆசை, நினைக்கிறது பாபாவை. அதுதானே கல்யாணத்தில் நடக்குது. கடவுள்கிட்ட போய் எனக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணுன்றாங்க, பொண்ணு அமையணுன்றது ஆசை, அதுக்காக கேட்குறது கடவுள்கிட்ட. அதே மாதிரி தான் எனக்கு நான் மகாலட்சுமி ஆகணும் ஆசை, இல்லை மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை, அதுக்கு பாபாவை நினச்சிட்டு இருக்கிறேன். இதோடைய நினைவு தான் பக்தியில் அப்படி ஆகிடுச்சு.
அதே மாதிரி லவ் பண்ணுறவங்க கூட நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணுன்ட்டு கடவுளை வேண்டுவாங்க. ஸோ பாபா நம்மளை தேவதையை ஆக்குறாரு அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. பாபாவும் சொல்கிறார், உங்களால் நிரந்தரமாக என் நினைவில் இருக்க முடியாது தான், ஆனாலும் அதுக்காக நீங்கள் விட்டுறக்கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிரந்தரமாக நினைவு வர வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது கட்டாகும். மற்ற விஷயங்கள் வரும்போது மறப்பீங்க. திரும்ப திரும்ப புத்தியை பாபா கிட்ட இணைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ வீட்டு வேலையெல்லாம் செய்யும்போது நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், அல்லது நான் லக்ஷ்மியாக இருக்கும்போது இப்படி தான் இருந்திருப்பேன்ல, இப்படி தான் நான் சமைச்சிருப்பேன்ல, இப்படி தான் நான் பாத்திரம் கழுவியிருப்பேன்ல, இப்படி தான் நான் நடந்திருப்பேன்ல, இப்படி தான் என்னுடைய பார்வை இருந்திருக்கோம்ல, இந்த மாதிரிலாம் உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டே வேலை செஞ்சிங்கன்னா தானாகவே பாபாவுடைய நினைவும் இருக்கும் இல்லையா? ஏன்னா இதை கற்றுக் கொடுக்குற ஒரு பாபா தானே, அந்த நினைவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பாபாவை நினைவு செய்தாலும் கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணனும் ஞாபகம் வருவாங்க. நான் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இதை பற்றிய கவலை தான் முழு நாளும் இருக்கணும். ஸோ ஒருத்தரை ஒருத்தர் நீங்களே நிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பண்ண மாட்டீங்கன்றார் இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு ஞாபகம் இருந்தால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. யார் நம்மளை பற்றி தப்பாக சொன்னால் கூட அவங்கள திருப்பி சொல்ல மாட்டீங்க. ஏன்? நான் நாராயணன் ஆகிறதுக்கு போயிட்டு இருக்கிறேன், மகாலட்சுமி நடந்து போயிட்டு இருக்கிறேன், பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் மகாலட்சுமியாக தெரியணும், இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே தவிர யாரையும் நம்ம நிந்தனை பண்ண மாட்டோம். இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா இவங்க இப்படி அவங்க அப்படின்ற விஷயத்தில், இதெல்லாம் எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் யாரெல்லாம் சிக்கிக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது. எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்துடுவாங்க இல்லையா? இங்கே முன்னேறி போயிட்டு இருக்கிறோம், நாராயணன் பதவியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதனால தான் பாபா இது பயணம், யாத்திரை இல்லையா? யாத்திரையில் முன்னேறி போய்கிட்டே இருப்போம். போகிற வழியில் என்னென்னமோ நடக்கும், அதை பார்க்குறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நாம் இமயமலைக்கோ இல்லை பழனி மலைக்கோ போகிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். ஸோ அதனால் யார் எப்படி போனால் என்ன, செய்தியை கொடுத்தாச்சா, நீங்கள் பாட்டுக்கு நடையை காட்டுங்க. ஸோ பாபா லக்ஷ்மி நாராயணனை நினைக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியான வழி சொல்லி கொடுக்குறார் பாருங்கள் இல்லையா? அவர் நினைவில் இருந்தால் என்ன லாபம்? அங்கே நாராயணன் ஆவீங்க, அது ஒன்று. இங்கே சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மாட்டிக்க மாட்டீங்க. அந்த லட்சியம் ஞாபகம் இல்லாதவங்க தான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணி விட்டுருக்குறாங்க, ஐயோ பிரதர் டைம் ஆயிடுச்சு பிரதர், எனக்கு ஒர்க் இருக்குது பிரதர், சாரி பிரதர்ன்ட்டு வச்சுட்டு போயிடுவாங்கள்ல. அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒர்க் இருக்குது, நாராயணன் பதவியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கிற விஷயத்துலலாம் முக்கியம் நுழைக்கக்கூடாது. பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க, லக்ஷ்மி நாராயணன் ஆகிடுவீங்க. நீங்கள் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சிருங்க. ஏன்னா அவ்வளவு துல்லியமான படம் இது. அவர்களை நினைவு செய்தாலே பாபாவுடைய நினைவும் இருக்கும். ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியம். சொர்க்கத்தை நினைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெரும்பாலும் பாபா மட்டும் நினச்சிட்டு விட்டுருவாங்க, தூய்மை ஆகிடுவீங்க. பட் நாராயணன் ஆகணும், அந்த குணம் மாறணும் இல்லை? ஆக்சுவலாக குணம் மாறணுன்னாலே நீங்கள் தூய்மை ஆகிறதுக்குமே லக்ஷ்மி நாராயணன் நினைக்கணும். அப்போ தான் அந்த பழைய அசுர அந்த காமம் போன்ற குணங்கள்லேருந்து வெளியிலே வர முடியும். ஸோ அவங்கள நினைக்க நினைக்க பாபாவையும் நினைப்பீங்க. மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக இந்த விஷயத்தையே நாள் முழுவதும் பேசிகிட்டு இருங்க. இல்லை லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கு, என்னென்ன பயிற்சியெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இதை பேசுங்க ஒருத்தர். மற்றபடி மற்றவர்களை நிந்தனை பண்ணுறது, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத முரண்பாடுகளை உருவாக்கிடும். அப்புறம் நம்ம அவங்கள நேரடியாக பார்க்கும்போது நமக்கே மனசாட்சி உறுத்தும்,
கொஞ்ச நேரம் முன்னாடி தானே அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது பண்ண வேண்டாம். உங்களுடைய புத்தியை நீங்கள் தெய்வீகமாக மாற்றிக்கணும். மற்றவர்களை காயப்படுத்துகிற சுபாவத்தையே வளர்த்துக்காதீங்க. மற்றவர்களை நிந்தனை பண்ணுறது, தப்பாக நடந்துக்கிறது, இந்த சுபாவமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் அரைக்கல்பம் இதை பண்ணிங்க, அதை எட்டி பார்க்குது அந்த குணம், அதை தூண்டக்கூடிய சூழ்நிலையும் வருது. அந்த சூழ்நிலையில் அந்த குணத்தை எட்டி பார்க்க விடாமல் பண்ணுறது தான் உங்கள் சாமர்த்தியம். அதுதான் மாயையை அழிக்கிறது. ஸோ அதுக்கு தான் எல்லோரும் அதை தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வந்துடுங்கன்றார். ஆத்மாவுடைய பயணம், நீங்கள் இந்த உடம்புலையே மாட்டிக்கிட்டு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தையே நினச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த உடலுக்கு தெரிந்தவர்கள் பற்றிய விஷயத்தையே நினைக்கிறீங்கன்னா எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி மாட்டாதீங்க. என்ன பவர்ஃபுல் முரளி. ஸோ குழந்தைங்களுக்கு என்ன இனிமையான ஞானம் இப்போ கிடச்சிட்டு இருக்குது. இந்த மாதிரி உயர்ந்த அன்பு உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காதுன்ற. எப்படி மாத்துறார். மனிதர்கள் சொன்னால் நம்ம மாறுவோமா? ஸோ பாபாவுடைய ஸ்ரீமத்தை மீறி எந்த பாவ காரியமும் பண்ணாதீங்க. பாபா டிரான்ஸில் போகிற பாடத்தை பற்றியும் நமக்கு வழிகாட்டுறார். என்ன சொல்கிறாரு? மேலே போய் போகு வச்சுட்டு வந்துடுங்க. அங்கே போய் சொர்க்கத்துக்கு போகிறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் பாபா பண்ண சொல்லலை. ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு போங்க. புத்தியினால் நினைங்க. ஆனால் அப்படியே டிரான்ஸில் போகிறது நேர விரயம். அது ஒரு கனவு மாதிரி தான். ஸோ வேறு எங்கேயாவது போயிடுறீங்க அப்படின்னாலே மாயா உங்களுக்குள்ளே பிரவேசம் ஆயிடுச்சின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாயாவுடைய வேலையே உங்களை அழுக்க ஆக்கிறது தான் நம்பர் 1 வேலை. எப்படியாவது உங்கள் மேலே சேர்த்த வாரி இறைக்கணும். காமம்ன்ற சேரு, கோபம்ன்ற சேரு, பற்றுன்ற சேரு, பேராசை அகங்காரன்ற சேரு, வீண் விஷயன்ற சேரு. ஸோ பாபா கொடுக்குற ஸ்ரீமத்தை மீறதுனால நிறைய பாதிப்பை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. அதுக்கு தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தர்மராஜபுரியில் கடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டியதாகிடும். ஸோ இப்போ நமக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு தர்மராஜர் முன்னாடி போய் நிற்கிறதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஆகிடுங்க. மைண்டுக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே நாம் எதிர்க்கும்போது அங்கே தர்மராஜபுரியில் போய் மாட்டிக்குவோம். அங்கே 100 மடங்கு தண்டனை கிடைக்கும், இங்கே 1 மடங்கு தண்டனையோடு போயிட்டுருக்கோம். பாபா கூடவே தர்மராஜரும் இருக்கார் இல்லையா? பாபா பல ரோல் பண்ணுறார். அப்பா, குரு, டீச்சர், அம்மா, நண்பன், தர்மராஜ் எல்லாமே. ஸோ ராவணனுடைய ஜெயிலில் எத்தனை வருடங்களாக நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்கன்ற எல்லையற்ற கணக்கு அவர்கிட்ட இருக்குது. நிறைய துக்கம்தான் இருக்குது இந்த உலகத்தில். அதனால தான் பாபா சொல்கிறாரு, எல்லாத்தையும் மறந்து ஒரு தந்தையை மட்டும் நினைவு பண்ணிகிட்டே இருங்க. அப்போ எதை பற்றிய குழப்பமும் இருக்காது, மனசு தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லையா? சேவையில் கூட உங்கள் புத்தி விடுபட்டு செய்யணுன்றார். சேவை செஞ்சுட்டு இருக்கும்போதே பாபா கூப்பிட்டா நான் சேவை செஞ்சுட்டு வரேன்னு இருப்பீங்களா? ஸோ சேவை கூட உங்களை பிடிச்சி இழுக்கக்கூடாது. அன்பாக செய்யுங்க, அதே நேரத்தில் விடுபட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்குள்ளே எந்த குழப்பமும் இருக்காது. உங்களை யார் விகாரத்துக்கு அழைச்சிட்டு போனது? இந்த மாயைன்ற பூதம் தானே உங்களை விகாரத்தின் பக்கம் இழுத்துட்டு போச்சு. அந்த மாயை பூதத்தை அழிக்கக்கூடிய ராஜயோகத்தை பாபா கற்றுக் கொடுக்கிறார். அந்த மாயை அழித்து லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான் உங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அடையிறதுக்குத்தான் நம்ம பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் நாள் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டிய பிஸ்னஸ் என்றார் இல்லையா? பாபாவை நினைக்க நினைக்க, லக்ஷ்மி நாராயணனை நினைக்க நினைக்க, அந்த குணத்தை பற்றி சிந்திக்க சிந்திக்க
அந்த குணம் உங்களுக்கு தாரணை ஆக ஆக உங்களுக்கு அளவற்ற வருமானம் உங்கள் அக்கௌண்ட்டில் சேமிப்பாயிட்டே இருக்குது. மற்ற எல்லா குப்பைகளையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துடுங்க, நீக்கிடுங்கன்றார். வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. பாபா சேவை அவ்வளவுதான். மாயின் பிரபாவம் ரொம்ப பலசாலியாக இருக்குது. நீங்களும் துரத்திக்கிட்டே இருக்கணும். மாயா திரும்ப திரும்ப பல ரூபம் எடுத்து வரும். இயேசு சொன்ன மாதிரி அப்பால போ சத்தானேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். யார் சத்தான்? நமக்குள்ளே வரக்கூடிய எண்ணங்கள், மற்றவர்கள் கிடையாது. ஸோ எவ்வளவு முடியுமோ நினைவு யாத்திரையில் போய்கிட்டே இருங்க. உங்களுடைய நினைவு ஒரே மாதிரி இருக்க முடியாது. அப்படி ஒரே சீரான நினைவு நிலைக்கிற அந்த நிலையை நீங்கள் எப்போ அடையிறீங்களோ அப்போ தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். இல்லை, இப்போ உங்களால் ஒரே சீராக இருக்க முடியலன்றதுக்காக எப்போவுமே முடியாதுன்னு நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அந்த நிலையை அடையிறது தான் நம்மளுடைய லட்சியம். அதுக்கு எதை பற்றிய குழப்பமாக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன மந்திரம்? நத்திங் நியூ, எதுவும் புதுசில்லை, எல்லாம் நன்மைக்கே. இந்த நாடகத்தை உருவாக்குனா பாபாவுக்கு தெரியாதா இதில் எவ்வளோ நன்மை இருக்குதுன்ட்டு? ஒரு விஷயமும் நடக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஆசையும் அட் அ டைமில் நிறைவேறும். அது உங்களுக்கே தெரியாது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களா. தீபாவளி சீசன் எங்கள் வீட்டுக்கு எதிர வந்து ஒரு கூரை வீடு இருந்துச்சு. எங்கேயோ இருந்து ராக்கெட் விட்டுருக்குறாங்க. அது வந்து கூரையில் பட்டு எரிஞ்சிருச்சு வீடு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணி வீட்டை ஒட்டி கொடுத்துட்டார். இப்போ அவர் அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, எல்லாம் நல்லதுக்கு தான். இத்தனைக்கும் அவர் கம்யூனிஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். பாருங்கள், இப்போ ஒட்டின வீடு கிடச்சிச்சு. இப்போ ஒட்டின வீடு கிடைக்கும், என்னடா குடிசை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய மனைவி வந்து நல்ல வசதியான வீட்டில் இருந்து வந்தவங்க. ஸோ கொஞ்சம் இருந்திருக்கும்ல. அடுத்தது இவங்களை பார்த்து ஏதோ ஒரு காரணத்தினால வயிறு எரிஞ்சவங்களும் இருப்பாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட்காரங்கன்னா அவனா சண்டைலாம் போடுவாங்க, பல பேர் வயிற்றுச்சலையும் கொட்டிக்குவாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஆசையும் நிறைவேறுது, வீடு எரியுதுன்ற. அதே நேரத்தில் இவங்களுடைய ஆசையும் நிறைவேறுது, இன்னொரு வீடு கிடைக்கிது. அதே வீட்டை ஓட்டி கட்டிட்டாங்க. இனிமேல்ட்டு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, பாத்ரூம் எல்லா வசதியும் வந்துடுச்சு. இப்படித்தான் நாடகத்தில் ஒன்று நடக்கும். அதுக்கு தான் பாபா எல்லாருடைய ஆசீர்வாதமும் முக்கியம்ன்றார். அதை மீறி ஒன்று பண்ணி பாருங்களா, நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் வெற்றி அடையவே முடியாது. ஸோ இந்த கலையைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இதுதான் பிற்காலத்தில் பக்தி மார்க்கத்தில் கல்யாணம் பண்ணுறது, சுபகாரியங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம். அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்குகிறோம். ஸோ அதான் பாபா சொல்கிறார், எதை பற்றிய குழப்பமும் இருக்க வேண்டாம், எந்த தவறான எண்ணமும் இருக்க வேண்டாம். இருந்துச்சுன்னா உயர்ந்த பதவியை அடைய முடியாது. எல்லாம் நன்மைக்கு. ஏதோ ஒரு தடை பண்ணுறாங்களா, சரி ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க. இதாகவே இவங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கே புரியல, மன்னியும், அவ்வளோதான். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் எதிராக ஒரு எண்ணத்தை உருவாக்குனீங்கன்னா உயர்ந்த பதவியை அடைய முடியாது. குறிப்பாக உங்களுக்கு யார் துக்கத்தை கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் முக்கியம். பைபிள் அதுதான் யாக்கோபு கதை. அவன் பாட்டுக்கு நதியை கடப்பான். அதுதான் பாபா சொல்கிறார்ல, விஷம் வைத்தறிஞ நதி, அதை நம்ம கடக்கிறோம். சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் அதுவும் நைட்டு கடப்பார். அதான் இந்த கலியுக இருள். அப்போ ஒருத்தன் வந்து அவன் கூட சண்டை போடுவான். முன்ன பின்ன தெரியாதவன், யாருன்னே தெரியாது, வந்து சண்டை போடுவான். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, விடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சண்டை போட வந்தான், அவனே விட்டுட்டு போவான். விடமாட்டான் யாக்கோபு. அவன் காலை பிடிச்சிக்குவான். ஏன்ப்பா நான் தான் போகிறேன், விடாம்ப்பா. நான் விடமாட்டேன், எனக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணாதான் விடுவேன்னுவேன். அப்போ பார்த்தீங்களா அதோடைய பொருள் என்ன? நமக்கு தானாக வந்து எந்த விதத்துலையும் நம்ம மேலே தப்பே இல்லை, ஆனால் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை, உங்கள் சொத்தையே பிடுங்கி கூட விட்டுருக்கட்டும், அவங்கக்கிட்டையும் எப்படி ஆசீர்வாதம் வாங்கிறது? அதானே ராமரை துரத்துறாங்கல்ல. யார் துரத்துறா? கைகையை தான் துரத்துறாங்க. கைகை காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு பாருங்க. அதான் அங்கே பெரிய விஷயம்.
அதை விட்டுட்டு நீ பண்ணுறது நியாயமா, இதெல்லாம் தப்பு அப்படிலாம் புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னா அது ராயல் குணம் கிடையாது. சிரித்த முகத்தோடு இழக்கணும், அதுதான் ராயல் குணம். நீங்கள் அமரக்கதை பக்தி மார்க்கத்தில் சிவன்கிட்ட பார்வதி கேட்பாங்க சங்கர்கிட்ட, என்னங்க நான் மட்டும் ஒவ்வொரு தடவையும் இறந்து பிறக்கிறேன், நீங்கள் மட்டும் எப்பவும் இருக்கிறீங்க, நானும் அதே மாதிரி இருக்கணும், சொல்லிக் கொடுங்க. சரி நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு அழைச்சிட்டு போகிறார். போகிற வழியில் நெத்தியில் இருக்கிற பட்டையை அழிக்கிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு, திரிசூலத்தை அங்கேயே விட்டுறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு, கழுத்தில் இருக்கிற பாம்பை கட்டி அங்கேயே விட்டுறார். இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு, ருத்ராட்ச மாலையெல்லாம் கட்டி போட்டுறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு, ஜடாமுடையை கட்டி கங்கையை இறக்கி விட்டு போகிறார். உடனே பார்வதி முகமெல்லாம் வெளுத்து போயிடுச்சு. ஏன் இப்படி இருக்கிறன்னு சங்கர் கேட்குறார். அதாவது சிவன் தான், சிவனுக்கு பதில் அங்கே சங்கரை போட்டாங்க. சரி சிவன் கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார் பார்வதி கிட்ட, நாம் ஒரு உயர்ந்த இலக்கை அடையணும்னா நமக்கு பிரியமான அனைத்தையும் இழக்கணும். இதுதான் அமரக்கதை இல்லையா? இங்கே அமரர் ஆகிறதுக்கான வழியைத்தானே கேட்டாங்க. ஸோ மரணமற்ற உலகத்துக்கு நீங்கள் போகணும்னா இங்கே பிரியமான அத்தனையும் இழக்கணும். ஏன்னா பிரியமானது தான் அங்கே தடையாக வரும். அதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் கூட காசிக்கு போனால் நமக்கு பிரியமான ஒன்றை விட்டுட்டு வரணும்னுவாங்க. ஸோ அதனால் நமக்கு பிரியமானதுக்கு உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு துக்கம் வரும். ஆனால் அது நல்லதாக போச்சு, நானே விடணும்னு நினச்சேன், பரவாயில்ல அவங்களே என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள், நானே இதை எங்கே போடுறதுன்னு தெரியல, நீங்களே வந்து எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ராமர் யமன் வருவான் ராமரை கூப்பிட்டு போகிறதுக்கு, மாற்று வேஷத்தில் வருவான். அதுக்கப்புறம் ஒரிஜினல் வேஷத்துக்கு வந்தோடனே ராமர் சொல்கிறார், நானும் உங்களை நினச்சேன், பரவாயில்ல நீங்களே வந்துட்டீங்க, எப்படி இல்லை? நம்மளுடைய வேலை அதுதானே, பாபா நினைவிலே சரீரத்தை விடணும். அதுதான் நம்மளுடைய 24 மணி நேர கவலை. பாருங்கள், குழந்தை என்னாச்சு, பொண்டாட்டி என்னாச்சு, இதை பற்றிலாம் அவர் கவலைப்படல. நம்ம போயிட்டா ராஜ்யம் என்னாச்சு, அதை பற்றி கவலைப்படல. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறத பற்றி அங்கே போட்டிருக்கிறான். இப்போவும் உங்களுக்கு குழப்பம், வீணான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் இருந்தால் நஷ்டம் உங்களுக்கு தான். பாபா மட்டும் மனசில் நிரப்புங்க, எப்படி குழப்பம் வரும்? பாபா கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன குழப்பம் வரும்? எப்போ நீங்கள் மாயின் வசமாகறீங்களோ அப்போ தான் மாயை உங்களுக்குள்ளே அவ்வளோ வீண் எண்ணத்தையும் நெகட்டிவ் எண்ணத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களை தோக்கடிச்சிடுறோம். எப்போ நீங்கள் புலம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாம் நன்மைக்கே பாபா கூட இருக்கார், அவ்வளோதான். பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, தவறான காரியங்கள் செய்து தோல்வியை தழுவாதீர்கள், மாயையை ஜெயிக்க விடாதீங்க. பிறரை நிந்தனை செஞ்சு தான் நீங்கள் இந்த கீழான நிலை அடைஞ்சிருக்கிறீங்கன்றார். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? அனைத்தையும் இழந்ததுக்கு காரணமே பிறரை நிந்தனை செய்தது தான் ஜென்ம ஜென்மமான்றார். இப்போ உங்களுக்கு சத்கதி கிடைக்கிது, அதனால் எந்த பாவ காரியங்களும் செய்யாதீங்க. மாயை உங்களை அப்படியே விழுங்கிடுச்சு, கழுத்து வரைக்கும் விழுங்கிடுச்சு, தலை மட்டும்தான் வெளியில் இருக்குது. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அது விழுங்குதுன்னு கூட உணர்வு இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்கன்னு பாபா பார்த்து ஆச்சரியப்படுறாராம். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? நான் ரொம்ப முன்னேறிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது உண்மை இல்லை, மாயை உங்களை விழுங்கிடுச்சு. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களுடைய வாயில் இல்லை, மனதில் கூட ரத்தினமான எண்ணங்கள் தான் வரணும். அப்போ தான் உதட்டிலும் சரி செயலிலும் சரி ரத்தினங்கள் மட்டுமே வெளிப்படணும். அந்த தெய்வீக தன்மை மட்டுமே உங்களுடைய எண்ணம், சொல், செயலில் வெளிப்படணும். அழுக்கான விஷயத்தை பற்றி பேசுகிறது கல்லால் அடிக்கிற மாதிரி. லவ் யூ பாபா. ஹஜ் யாத்திரை மெக்காவுக்கு போகும்போது முஸ்லீம்கள் ஒரு 3 கல் நட்டு வச்சுருப்பாங்க. அது சாத்தானுன்ட்டு அதை கல்லால் அடிப்பாங்க.
கல்லால் அடிக்கிறதுக்கு பேர் தான் சாத்தான்னு அவங்களுக்கு தெரியல பாவம். அதுதான் மாயை இல்லையா? பிரகாஷ் மணிதாதி சொல்லுவாங்களாம், மற்றவர்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க தப்பா அப்படின்னா அவங்களுடைய சாக்கடையை நீங்கள் குடிக்கிறீங்கன்னாங்களாம். அது இன்னும் வேறு அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு டீசெண்டாக அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நாம் கல்லிலிருந்து தெய்வீகமாக மாறுறோம் இல்லையா? ராமருடைய கால் பட்ட உடனே அகலிகை கல்லிலிருந்து பெண்ணாக மாறுகிறாள். நாம் பொன்னாக மாறுகிறோம், அதாவது தங்கமாக மாறுறோம். அதனால் உங்கள் உதட்டிலிருந்து ஒரு கல்லும் வரக்கூடாது. ஸோ பாபா இதையெல்லாம் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்பாவுக்கு உரிமை இருக்குதானே குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்கு. சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு எச்சரிக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா சமமானவர்கள் எச்சரிக்கை கொடுத்தா கோபம் வரும். ஆமாம், இவர் பெரிய ஒழுங்குன்ட்டு போயிடுவாங்க. அப்போ நம்மை விட உயர்ந்தவர் தான் கொடுக்க முடியும். அதனால தான் பாபா கொடுக்க கொடுக்க நமக்கு ஆனந்தம் தான் வருது. அதே வார்த்தையை மனுஷன் சொன்னான்னா முடிஞ்சு போச்சு கதை, ஜென்ம விரோதி ஆகிடுவாங்க. ஸோ ஆசிரியருடைய காரியம் நடத்துறது. அதனால் நான் ஆசிரியராகி மாணவர்கள்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா? அந்த உரிமை இருக்குது தானே எனக்கு அப்படின்னு பாபா கேட்குறார். மாணவர்கள் கண்டிப்பாக சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கக்கூடாது. அவன் திட்டனா நான் திருப்பி திட்டினேன், அதான் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறேன். திட்டுறான், அதுக்கான விதி என்ன, அவன் தண்டனை அனுபவிப்பான். அந்த தண்டனையை கொடுப்பவனாக நீ மாறக்கூடாது. மாறினா சட்டத்தை நீ கையில் எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். நீங்கள் மாணவர்கள் தான், பாபா புரிய வைப்பார் இல்லையா? உங்களை மாற்ற தெரிஞ்சவருக்கு இன்னொருத்தரை மாற்ற தெரியாதா? நம்மளுடைய கணக்கெல்லாம் பாபா குழந்தைங்க கிட்ட தானே இருக்கும். பாபா குழந்தைய நம்மளை மாற்ற தெரிஞ்ச பாபாவுக்கு இன்னொரு குழந்தைய மாற்ற தெரியாதா? பாபா கிட்ட சொல்லிட்டு விட்டுருங்க. ஸோ அப்பாவுடைய கட்டளையே நீ எது நடந்தாலும் என் நினைவில் மட்டும் மூழ்கிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது மட்டும்தான். ஹடயோகத்தில் குருமார்கள் ஒரே ஒரு மந்திரத்தை கொடுப்பாங்க, அதையே லட்சக்கணக்கான முறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எதோடைய நினைவு? இப்போ கோடானு கோடி முறை பாபா நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கிறதுடைய நினைவு. அதுதான் பாபா நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. இப்போ நம்மளுடைய அதிர்ஷ்டம் திறந்துருக்குது இல்லையா? கஜானா திறந்துருக்குது. ஆனால் ஸ்ரீமத்தை மீற காரணத்தினால உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. பிறகு நீங்கள் ரொம்ப பச்சாதாபப்பட வேண்டியதாக மாறிடும். பாபாவுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாததுனால முதல்ல நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்க. ரெண்டாவது உங்களுடைய பதவியும் அழிஞ்சிடுது. ஸோ இது ஜென்ம ஜென்மமாக கல்பமாக தொடர்ந்து இதே நிலை வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்கள். இப்போவும் தண்டனை அனுபவித்து பதவியும் அழிஞ்சு இது ஒவ்வொரு கல்பத்திலையும் அனுபவிக்க போகிறோன்னு தெரியறது எவ்வளோ பெரிய தண்டனை. ஸோ இது ஜென்மத்திற்கான ஒப்பந்தம்ன்றது ஞாபகம் இருக்கட்டும். கல்பத்திற்கான ஒப்பந்தம். கிறிஸ்தவ மதத்தில் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை பண்ணினார். பாபாவுடைய வழிபடி நடந்தால் சொர்க்கம், மீறினால் என்னென்ன தண்டனைன்ட்டு அதில் கூட போட்டிருக்கும். ஸோ அப்போ கல்பமாக இழப்புன்றது எவ்வளோ பெரிய தண்டனை. கல்பமாக நான் நாராயணன் ஆவேன்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஸோ பாபாவே நமக்கு நடத்துகிறாரு அப்படின்னா இந்த புது ஞானத்தை கொடுக்குற ஆசிரியர் கடவுள்ன்றது உங்கள் புத்தியில் இருக்கணும். மனிதர்கள் சொல்லலை, உங்களை ஆத்மான்னு உணருங்கன்ட்டு. கடவுளே ஆசிரியராகி சொல்கிறார்.
இல்லையா? அம்மனே வந்து ஞானப்பால் ஊட்டினார் ஞான சம்பந்தருக்குன்னுவாங்க. ஸோ ஞானம் என்கிற பாலை சிவபாபா தான் ஊற்றுறார். என்ன ஞானம்? ஆத்மான்ற ஞானத்தை. ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையில் சந்திப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய நினைவாக நதி கடலில் கலக்கிற இடத்த கும்பமேளா கொண்டாடுவாங்க. ஆனால் உண்மையில் ஞான நதிகளாகிய நாம் ஞான கடலாகிய சிவபாபாவை சந்திக்கிறோம். மீண்டும் 5000 வருடம் கழித்து சந்திப்போம். இப்போவே எவ்வளவு ஆஸ்தி அடைய முடியுமோ இங்கேயே அடைஞ்சிடுங்கன்ற. என்ன விருப்பம்? நாராயணன் பதவி அடையணுமா அடையுங்க, மகாலட்சுமி பதவி அடையணுமா அடையுங்க. கஜானா திறந்து வச்சாச்சு, எந்த நேரமும் மூடிடுவாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ எடுத்துக்கோங்க. நினைவு தான், வேறு ஒன்றும் இல்லை. நினைக்க நினைக்க உங்களுடையதாக ஆகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப பச்சாதாபப்பட்டு கதறி அழ வேண்டியதாக போயிடும். எல்லாமே உங்களுக்கு காட்சியாகவும் கிடைக்கும். என்னென்ன தப்பெல்லாம் பண்ணீங்கன்னு அப்போ தான் துடிப்போம், இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சேனா நான் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போகுது, நல்ல மார்க் வாங்கி, குறிப்பாக 10th எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறாங்கன்னா பின்னாடி பெஞ்சில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க தானே. ஏன்னா பெரும்பாலும் பின்னாடி பெஞ்சில் படிக்காதவங்க தான் உட்காருவாங்க. அப்போ தோணும், சரி நம்ம கூட முயற்சி பண்ணியிருக்கலாம்ல, நேரத்தை வீணாக்கிட்டோம்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் மாற்றலாகிறீங்க. எல்லோரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி உங்களுடைய பதவி இருக்கணும். ஏன்னா கடைசியில் காட்சி காட்டுவார் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் தான் நாராயணன்ட்டு. இங்கேயே உடலை விட்டுட்டு தங்க யுகத்தில் புத்தம்புது உடல் எடுத்து இளவரசர்களுக்குன்னு இருக்கிற கல்லூரியில் போய் மொழி படிப்பீங்க இல்லையா? அங்கே மொழி கற்றுக் கொடுப்பாங்க, அடுத்தது இசை நடனம் போன்ற கலைகள் கற்றுக் கொடுப்பாங்க. அங்கே எல்லோருமே மொழி கற்றுக்குவாங்க, தாய்மொழியை. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஹிந்தியை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அங்கே தாய்மொழியே சொர்க்கத்தில் ஹிந்தி தான். சாத்தானுக்கு பிடிக்காது இல்லையா கடவுள் சம்மந்தப்பட்டது எதுவுமே. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஞானம் ஃபுல்லாக புரியறது இல்லை, அதனால் ரெகுலராக படிக்க மாட்டுறாங்க. இதை நீங்கள் ஒரு தடவை 2 தடவை மிஸ் பண்ணிட்டா கூட அது உங்களுக்கு பழக்கமாகிடும். ஒன்றும் இல்லை, 2 நாள் நீங்கள் சேவை செய்யாமல் இருந்து பாருங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் சேவை செய்யவே மாட்டீங்க. ஒரு சிஸ்டர் தொடர்ந்து 4 வருஷம் சேவை செஞ்சாங்க. ஒரே ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பிரதர்ன்னு போனாங்க, அவ்வளோதான். போய் 4 வருஷம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. மாயா லபக்குன்னு சாப்பிட்ரும். அலட்சியமாக இருக்க முரளியோ சேவையோ தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அது பழக்கமாகிடும், அந்த ருசி வந்துடும். ஏன்னா கலியுகத்து ருசி தான் ஏற்கனவே அதிலே தானே மூழ்கி கிடக்கிறோம். ஸோ அது உங்களுக்கு பழக்கமாகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே மாயைக்கு யார் அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்க கூட போய் கூட்டு சேர்ந்துக்குவீங்க. ஏன்னா சிவபாபாவை பின்பற்றுபவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான், பாபா குழந்தைகள்லே. மற்ற எல்லோருமே மாயாவைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சிவபாபாவுடையவர் ஆகிறத பார்த்து பொறுத்துக்க முடியல இந்த மாயாவுக்கு. எப்படியாவது கவர்ச்சி பண்ணி தன் பக்கம் இழுத்துக்கிறான். அதனால தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அழுக்கான மனிதர்கள்கிட்ட இருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அன்னப்பறவையும் இருக்குது, நாரப்பறவையும் இருக்குது. நீங்கள் அன்னப்பறவை ரொம்ப கம்மியானவர்கள், திரும்புகிற பக்கமெல்லாம் சாக்கடையில் வாழற நாரை தான் இருக்குது. நேற்று இரவு கூட பாபா சொன்னார் இல்லையா, ஸோ முழு நாளும் யாரையாவது நிந்தனை பண்ணுறீங்க அல்லது மற்றவர்களை நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் தெய்வீக குணம் கிடையாது. பிறரை பற்றி நாம் ஏன் நினைக்கணும்?
இல்லை நிறைய பேர் கேட்பாங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளோ பெருமை அவருக்கு. ஒன்றுமே நினைக்கலையே, சொல்லுங்கள் என்ன நினைக்கிறேன். அவர் எல்லாரை பற்றியும் பார்த்தோன்னே ஏதோ நினைக்கிற மாதிரி எல்லாருமே நினைப்பாங்கன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ மற்றவர்கள் நினைக்கிறது தேவதையுடைய குணம் கிடையாதுன்றார். தேவதைகள் அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க, யாரையும் நிந்தனை பண்ணவே மாட்டாங்க. பாபா சொல்கிறாரு, பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணுங்க. இல்லையா, ஒரு பெண் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, குறிப்பாக அந்த திருமண வயதை நெருங்க சொல்லிக் கொடுப்பாங்க. போகிற இடத்துல நீ இப்படி இருக்கணும், பணிவாக இருக்கணும், இதெல்லாம் வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொர்க்கம் வர வர இப்போ சொல்லிக் கொடுக்குறாரு அங்கே எப்படியெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி இப்பயே பழக்கமாக்கிக்கோன்றார். பழக்கமாக்கினா தான் அங்கே போகவே முடியும். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள், வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. அப்படின்னு பாபா தினம் தினம் சொன்னாலும் நீங்கள் திரும்ப திரும்ப மற்றவர்களை பற்றி பேசி நேரத்தை வீணாக்குறீங்க, நிந்தனை பண்ணுறீங்க. ஜென்ம ஜென்மமாக மற்றவர்களை நிந்தனை பண்ணீங்களே, பத்தாதான்னு கேட்குறார். ஸோ உங்களுக்குள்ளேயே குழப்பம், இவன் ஏன் இப்படி சொன்னான், அவன் ஏன் அப்படி சொன்னான், முற்றுப்புள்ளியா ஒரே பதில், அது அவங்க நடிப்பு, முடிஞ்சு போச்சு. இல்லாட்டினா உங்களோடவே நீங்கள் யுத்தம் பண்ணுற மாதிரி ஆகிடும். காரணமே இல்லாமல் உங்களை நீங்களே கொலை பண்ணுற மாதிரி ஆகிடுதுன்றார் வீண் எண்ணங்கள்னால. இதனால் நிறைய பேருக்கு நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறீங்க. இவர் இப்படி இருக்கிறாரு நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி, அவங்க இன்னும் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி, அது லட்சக்கணக்கான பேருக்கு போயிடும். மற்றவங்க எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? எல்லாருக்கும் ஆதாரம் பாபா தானே, பாபாவை தானே பிடிக்க சொன்னார். இப்போ நீங்கள் பாபா சொல்கிற வழியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மனித வழி உங்களை ரொம்ப ரொம்ப அழுக்கானவர்களாக மாற்றிடும். அதனால தான் ஒருவரை ஒருவர் நிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரையாவது நிந்தனை பண்ணுறதுக்கு பேர் தான் மாயின் பூதம் பிரவேசமாகிறதுன்றது. இந்த உலகமே அழுக்காக இருக்குது, ஆனால் நாம் மட்டும்தான் அழுக்கிலிருந்து தூய்மையாகிறோம். ஸோ நிறைய ரொம்ப கெட்ட பழக்கன்றார் பிறரை நிந்தனை பண்ணுறது. இன்னையில் இருந்து உங்கள் காதை பிடிங்க, அதாவது தோப்பு காரணம் போட சொல்கிறார். இனி இந்த மாதிரி காரியம் செய்ய மாட்டேன். செம இல்லை? இங்கே இருந்து வருது தான் தோப்பு காரணம் போடுற பழக்கம். பிள்ளையார் முன்னாடி போய் தோப்பு காரணம் போடுவாங்க. எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது, 10 தடவை தோப்பு காரணம் போட்டு போயிடுவாங்க. ஆனால் ஸ்கூலில் பனிஷ்மெண்ட்டாக தோப்பு காரணம் போட சொல்லுவாங்க. மீண்டும் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு தோப்பு காரணம் போடுங்கன்ற. யாராவது ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னா பாபா கிட்ட மட்டும் சொல்லுங்கள், மனிதர்கள்கிட்ட சொல்லாதீங்க. அவங்களே பலகீனமாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா. அது மட்டும் இல்லை, அவங்க தப்பு பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறாரு. உண்மையிலே அவங்க மாறணுன்ற தாயுள்ளம் இருந்தால் பாபா கிட்ட சொல்லுங்கள், பாபா அந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கு பாபா, அவ்வளோதான். எதுக்கு மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்க பேரை கெடுக்கிறீங்க? ஸோ பாபா எல்லாத்தையும் கேட்குறார். பாபா இந்த பிரம்மாவுடைய கண்களையும் காதுகளையும் கடனாக வாங்கி இருக்கிறாரு இல்லையா, அதனால் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பிரம்மா பாபாவும் பார்க்குறாரு. சிலருடைய குணமும் அவங்க உருவாக்குற வாயு மண்டலம் முற்றிலும் விதிக்கு புறம்பாக இருக்குது. அவ்வளோ மோசமான வாயுமண்டலத்தை உருவாக்குறாங்க. ஒருத்தரை பொருத்தி ஒருத்தர் பேசி இதை பற்றியே தான் இன்றைக்கி முரளி ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காரு பாபா. யாருக்கு அப்பா இல்லையோ அவங்கள அனாதைகள்னு சொல்லுவோம். சிலருக்கு அப்பா இருந்தாலும் தெரியாது, அந்த மாதிரியும் இருக்கிறாங்களே, அப்பா விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அனாதைகளுக்கே சொல்கிறார் இல்லையா, அப்பா தெரிஞ்சு இறந்தாலும் அவங்க அனாதைகள் தான்.
பட் சிலருக்கு தெரியவே தெரியாது, பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துருப்பாங்க அல்லது தவறான முறையில் பிறந்திருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்ததே இல்லைன்றதுனால அவங்க நினைக்கவும் மாட்டாங்க. அதே விஷயத்தை இப்போ இங்கே சொல்கிறார். அப்போ அனாதைகளாக இருந்தால் அவங்க ரொம்ப மோசமாக அவங்களுடைய நடத்தை இருக்கும். ஏன்னா அவங்கள கண்டிக்க யாரும் கிடையாது. இங்கே நீங்கள் அனாதை இல்லை தானே, பாபாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே. அப்போ பாபாவை தெரிஞ்சுக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கணும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, நினைக்கிறதும் இல்லை. ஸோ நினைத்து நினைத்து உங்கள் குணத்தை மாற்றிக்கிறதுக்கு பதிலாக இவன் அப்படி அவன் இப்படின்னு சொல்லி சொல்லி இன்னும் மோசமானவர்களாக நீங்கள் மாறிடுறீங்க. அதனால தான் உங்களுடைய பதவியை இழந்துடுறீங்க. ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணலனாலே நீங்கள் அனாதைன்றார். ஸோ அவங்க தாய் தந்தையுடைய ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நீயே தாயும் நீயே தந்தையும்னு பாடுறாங்க. அவர் நமக்கு நண்பனாகவும் ஆகிடுறாரு. ஸோ எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா இல்லைன்னா தாய் எப்படி இருக்க முடியும்? ஸோ அவர்களுக்கு அது கூட புத்தி இல்லை. மாயா உங்களுடைய புத்தியை முற்றிலும் பாபா கிட்டேருந்து விலக்கி வச்சிடுது. ஸோ மாயா பாபா கிட்டேருந்து புத்தியை முற்றிலும் நீக்கிடுது. அப்போ எல்லையற்ற தந்தையுடைய கட்டளைகளை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்க போகுது. பாபாவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, உங்களுக்கு தான் சத்கதி கிடைக்காம போயிடும். ஸோ இது ஆக்சுவலாக குரானில் வரும். நான் சொல்வது என்னை ஏற்றுக்கலைன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்வார். ஸோ மனிதர்கள் இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறத சிவபாபா பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவுடைய கதி என்ன ஆகும் அப்படின்ட்டு கேட்பாராம். இது எருக்கம்பூவாக இருக்குது, காட்டு மலராக இருக்குது, யாருமே விரும்பாத ஒரு மலராக இருக்குது. ஏன்னா மலர்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். யாராவது எருக்கம்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருன்னு யாராவது நினைக்கிறாங்களா? அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு போடணுமே அன்றைக்கி ஒரு நாள் தான் அதை எடுக்கிறாங்களே. ஸோ அதனால் அனைவருக்கும் பிடித்த நறுமணமிக்க மலர்களாக நீங்கள் இருக்கணும். அதுக்கு உங்களை சீர்திருத்திக்கணும். இல்லாட்டினா உங்களுடைய பதவி அழிஞ்சிடும், ஜென்ம ஜென்மத்துக்கு உங்களுக்கு நஷ்டமாயிடும். ஆனால் தேக உணர்வில் இருக்கிறவங்களுடைய புத்தியில் இது உட்காரவே மாட்டேங்குது. யார் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் பாபாவை லவ் பண்ண முடியும். சூப்பரில் ஆத்மாவுக்கு அப்பா ஆத்மா தான் இருக்கும். ஸோ ஆத்மான்னு உங்களை நினச்சா அப்பாவை நினைப்பீங்க, நினைக்க நினைக்க அன்பு வரும். ஸோ பாபா கிட்ட பலியாகிறது ஒன்றும் சித்தி வீட்டுக்கு போகிறது கிடையாது. ஃபேமஸ் ஆனவங்களாம் பாபா கிட்ட அர்ப்பணமாக வாய்ப்பே கிடையாதுன்றார். ஏன்னா அவங்களுக்கு சரண்டருக்கான அர்த்தம் கூட தெரியாது. சரண்டர்னால் இல்லையா, பாபா எதுவுமே என்னதில்லை, அந்த ஒரு அகங்காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா சரண்டர்ன்ற வார்த்தையை கேட்டாலே அவங்க இதயம் சுருங்கிடுது. ஏன்னா அவங்க அந்த வெளி உலக போதை, பதவி, பணம், இந்த போதையிலே இருக்கிறவங்க. அதையும் விடணுன்னா அவங்களால அது முடியாது. ஸோ நிறைய பேர் எல்லா பந்தனத்துலேருந்தும் விடுபட்டு குழந்தை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாபா எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான். ஆனால் இது உதட்டுனால மட்டும்தான் சொல்கிறாங்க, உண்மை கிடையாது. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? பாபா கிட்டேயே போய் சொல்கிறாங்க. ஸோ பாபா கிட்ட பலியாகிறது அப்படின்னா எல்லா விதமான பற்றையும் அறுத்தெறிகிறதுன்னு அர்த்தம். கணவன் இறக்கும்போது பெண்கள் தாலி அறுக்கிறதுக்கு காரணமே இதுதான். கடைசியாக ஒட்டிக்கிட்டு இருந்த சனியை ஒழிஞ்சுதுன்னு அறுத்து தூக்கி கடைசிட்டு பாபா கிட்ட போயிடுறாங்க. அந்த ஒரு பற்று தான் பெண்ணுக்கு பெரும்பாடாக படுத்துருது. அது முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதை அறுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது அவங்கள கட்டி போட்டு இருக்குது. பாடான்னு அறுத்து கடைசிட்டு பாபா கிட்ட சரண்டர் ஆகணும். அதனால தான் அவங்களும் வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்க, நம்மளும் வெள்ளை ட்ரெஸ் போடுறோம். இது முடிவு.
கடைசி நேரம். இப்பையும் பாபா கிட்ட பலி ஆகலைன்னா எப்போ ஆவீங்க? இந்த முடிவில் தான் அடுத்த கல்பத்தின் தொடக்கம் இருக்குது. அதுக்குள்ளே நுழையிறதுக்கான வழியை பாபா சொல்லி கொடுக்குறார். அதுக்கு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய சொத்து, உறவுகள் எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய பற்றை நீக்குங்க. கண்ணு முன்னாடி எரிஞ்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. பைபிளில் யோபு கதை இருக்கும். அப்படியே ஒரு செகண்டில் பார்த்தா பையன் இறந்துடுவான், அவனுடைய ஆயிரக்கணக்கான மாடை திருடிட்டு போயிடுவாங்க, ஒட்டகத்தை திருடிட்டு போயிடுவாங்க, நிலமெல்லாம் எரிஞ்சிடும். அட்ட செகண்டில் எல்லாத்தையும் காலி ஆகிடும். அப்போவும் அவன் சொல்லுவான், அல்லாஹ் கொடுத்தார், அல்லாஹ் பெற்றுக்கொண்டார், நான் எதுக்கு கவலைப்படணும்? எப்படி? இதெல்லாம் அவரோடதுன்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். பைபிளில் ஒவ்வொரு கதையும் இதைத்தான் சொல்லுது. ராமாயண மகாபாரதமும் இதான் சொல்லுது. ஸோ அதனால் பற்றை நீக்குங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பந்தனமே இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லாட்டினாலும் எதன் மீதாவது பற்ற வச்சுக்கிறாங்க, அவங்கள உருவாக்கிக்கிறாங்க. நீங்கள் சிவபாபாவை உங்களுடையவராக ஆக்கிட்டீங்க. ஆனால் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க தெரியுமா? நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. பெண்களே அவங்க அக்கா வீட்டில் இருப்பாங்க, இல்லை யார் வீட்லேயோ இருப்பாங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஒரு விதத்தில் ஒரு வரம் தான் கணவன் விட்டுட்டு போகிறது, இது எல்லாமே. அதுக்கப்புறம் எந்த பந்தனமும் இல்லை. குறிப்பாக சேவை செய்யணும். செய்யலைன்னா ஃப்ரீயாக இருந்தும் வேஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் சிவபாபாவை உங்களுடையவராக ஆக்கிட்டீங்க, அவரை தத்தெடுத்துட்டீங்க தானே இல்லையா? பாபா சொல்கிறாரு, என்னை வாரிசாக்குங்கள். நேற்று அதை தான் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருந்தார். வாரிசாக்குங்க. வாரிசாக்குறதுனா நான் ஒரு தாய் வாழ்வதே குழந்தைக்காக தான், தாய் தந்தை. ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பாபாவுக்காக வாழறதுன்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு அப்பாவாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அப்போ அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குழந்தை முருகன் இல்லை, சிவபாபா. அவரை தான் நீங்கள் குழந்தையாக தத்து எடுக்கிறீங்க. அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறார். ரொம்ப புத்திசாலி குழந்தை. ஸோ அவரை நீங்கள் உங்களுடையவராக ஆக்கினதே எதுக்கு? அவருடைய சொத்தையெல்லாம் ஆட்டை போடுறதுக்கு தான் இல்லையா? உலகத்தின் அதிபதி அவர் இல்லை, அவர் உங்களுடையவராக்கிட்டா இல்லையா? எந்த அப்பாவுக்கு ரொம்ப சொத்து இருக்குதோ அந்த அப்பாவை உழுந்து குழந்தைங்க கவனிச்சுக்குவாங்க, சொத்து எழுதி வைக்கணுன்ட்டு. இங்கே பாபா நீ வாங்கிக்கோன்றார், அதுக்கு என்னை தத்தெடுத்துக்கோன்றார். ஆனால் லௌகிக அப்பா டிம்கி கொடுத்துடுவார், ஏமாற்றிடுவாங்க இல்லையா? லௌகிக அம்மாவும் சரி, அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுமோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அப்பா அப்படி கிடையாது. குரான்லே இருக்கும், அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் அப்படின்ட்டு. ஸோ அவருடைய சொத்தை முழுவதுமாக அடைவதற்காகத்தான் அவரை உங்களுடையவராக ஆக்கியிருக்கிறீங்க, சும்மா கிடையாது. இன்னொன்னா, அவருக்கு நீங்கள் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் என்ன அவருக்கு என்ன சொத்தை எழுதி வைக்க போகிறீங்க? இது கிடையாது பாபா, உன்னுடையது, உன்னுடைய சேவையில் அர்ப்பணிக்கிறேன். அதுவும் எதுக்கு? பல கோடி மடங்கு ரிட்டர்ன் வாங்கிறதுக்காக. ஏன்னா அதை எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல, அதனால் பாபா கிட்ட கொடுத்துட்டு போகிறோம், அங்கே வந்துடும்னு தெரிஞ்சு. யார் பாபாவுடைய குழந்தை ஆகி இருக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக தேவதா தர்மத்தில் வந்தே தீர்வார்கள். ஆனால் பதவியில் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லை? நிறைய வேலைக்காரிகள் இருப்பாங்க. சிலர் ஒருத்தர் ஆர்டர் கொடுப்பாங்க. பெரிய வேலைக்காரங்க சின்ன வேலைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க அது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வேலைக்காரங்க, அதுலேயே நிறைய பதவி இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கொஞ்சம் பதவி, வெளியில் இருக்கிற வேலைக்காரங்க உள்ளே வர முடியாது. அதாவது ஒரே ராஜ்யத்தில் தான் இருப்பாங்க. அந்த அரண்மனையிலே வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைக்காரர்கள் இருப்பாங்க, தோட்டத்தை பார்த்துக்கிற வேலைக்காரர்கள் இருப்பாங்க. தோட்டத்தை பார்த்துக்கிறவங்க உள்ளே வர மாட்டாங்க. எப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? வேலைக்காரங்க தான் எல்லாம், ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஸோ அப்போ கிருஷ்ணரையே பார்த்துக்கிறவங்க கிருஷ்ணர் இருக்கிற இடம் வரைக்கும் போகிறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ வேலைக்காரிகளில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ பாபாவுடையவராக ஆகிறவங்க தான் அந்த மாதிரி ஆகிறாங்க. அவங்களே அவ்வளோ வரிசைக்கிறோம். எல்லாமே பாபா குழந்தைங்க தான். கிருஷ்ணரும் பாபா குழந்தை தான், அவங்க வீட்டு வேலைக்காரரும் பாபா குழந்தை தான். சில குழந்தைங்களுக்கு ஒரு பைசா அளவு கூட புத்தி இல்லைன்றார். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைடா அவன் புத்தின்னுவாங்களே, அப்படி இருக்கிறாங்களாம். பாபா ஒன்றும் மம்மாவை நினைக்க சொல்லலை, என்னுடைய ரதமாகிய பிரம்மாவை நினைக்க சொல்லலை. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, தாத்தா இல்லாமல் எங்கேருந்து வந்தாங்க அம்மான்ட்டு. அதனால் சிலர் விழுந்து பிரம்மாவை நினச்சிட்டு இருக்கிறாங்களாம், அல்லது மம்மாவை நினச்சிட்டு இருக்கிறாங்களாம். சிவபாபா இல்லைன்னா இவர் எப்படி உங்களுக்கு பிரம்மாவானார், அவங்க எப்படி மம்மாவானாங்க? அதை தான் சொன்னார். அங்கே விட்டதுக்கான பதிலை இங்கே கொடுக்குறார். அதான் சொல்கிறார், புத்தி இல்லை. மம்மாவா சொத்து கொடுக்க போகிறாங்க, இல்லை பிரம்மா கொடுக்க போகிறாரா? இவங்களுக்கே பாபா தான் கொடுக்க போகிறார். இதே பக்தி மார்க்கத்திலும் சொல்லுவார், அந்த குருமார்களுக்கே சத்கதி நான் தான் கொடுக்க போகிறேன். அவங்க பின்னாடி போய் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, காலில் விழுந்துட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. தேகதாரிகளிடம் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் சந்நியாசம் செய்து உங்களை ஆத்மான உணருங்கள். எப்படி அடிச்சார் பார்த்தீங்களா? அதாவது அப்பா அம்மாவை, கணவன் மனைவியை, குழந்தையெல்லாம் விட்டுட்டு பாபா குழந்தையாகி கடைசியில் பிரம்மாவையும் அம்மாவையும் நினச்சிக்கிட்டு இருக்குதுங்க குழந்தைங்கன்றார். ஆனால் இதே பாபா லக்ஷ்மி நாராயணனை இதே முரளியில் நினைக்க சொன்னார். அது எதுக்கு? அப்படி ஆகணுன்றதுக்காக நினைக்கிறது, அது லட்சியம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு தான் நான் சொன்னேன். எந்த தேகதாரியோடைய உறவும் இருக்கக்கூடாது, பிரம்மா மம்மா உட்பட. உங்களை ஆத்மான் மட்டும் உணருங்கள். யாரையாவது லவ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குதா? என்னை மட்டும் லவ் பண்ணுங்க, உங்கள் படகு விஷக்கடலை கடந்து போயிடும். வேறு யாரை லவ் பண்ணாலும் படகு ஸ்வைங்கன்னு கீழே போயிடும், மூழ்கி போயிடும், டைட்டானிக் மாதிரி. அதனால் பாபாவுடைய வழியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பற்றை வென்ற மகாராஜா கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த ஊரில் எல்லாருமே பற்றை வென்றவர்களாக இருப்பாங்க. ஸோ அவருடைய குழந்தைய இறந்துட்டான் அப்படின்ட்டு ஒரு முனிவர் ஒரு ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தில் அவனுடைய ஷட்டையை துவைச்சி ராஜா கிட்ட, ஐயோ சிங்கம் கொன்னுடுச்சு உங்கள் மகனைன்னும் போது அவர் பட்டு, ஓ அப்படியா, சரி அவன் நல்ல பையன் ராஜா ஆவான்னு பார்த்தேன், சரி விடு இளைய பையன் வருவான்ட்டார். இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ கூலாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதான் பற்றை வென்ற ராஜா. அந்த மாதிரி நீங்கள் இருக்கிறீங்களா? குழந்தைங்க தான் முதல்ல. அதிலும் குறிப்பாக ஆண் குழந்தை சொத்துக்கு வாரிசாகுது. மனைவி ஹாஃப் பார்ட்னர், ஆனால் முழு சொத்தும் மகனுக்கு போகுது. அதனால் புத்தி எல்லாம் அந்த மகனின் மீது உள்ள பற்றுலையே இருக்குது. இல்லை, குழந்தைங்க மேலே உள்ள பற்று இருக்குது பாருங்கள், எத்தனை வயதானாலும் விட மாட்டேங்குது. சின்ன குழந்தையாக இறந்தாலும் தாங்க முடியல, 10 வயசு குழந்தையாக இறந்தாலும் தாங்க முடியல, 30, 40, 50 வயசில் இறந்தாலும் தாங்க முடியல. ஸோ அது ஒரு குறிப்பாக பெண்கள் எல்லாருக்குமே பொருந்தும், பட் பெண்கள் ரொம்ப பலகீனம் அதில். ஸோ உங்களுக்கு முழு எஜமானனா பாபாவாக்குங்க. பார்க்குறீங்கல்ல சொர்க்கம், அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுவேன்றார். ஸோ இதை கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு, புரிஞ்சிக்கிறீங்க, அவ்வளவுதான் இல்லையா? பாபா கிட்ட நீங்கள் எதையுமே கொடுக்கல. நீங்கள்
எல்லா ஞானத்தையும் தினம் தினம் கேட்டாலும் அடுத்த நாளே மறந்துடுறீங்க எல்லாத்தையுமே. ஒரு வேளை கேட்ட முரளி மட்டும் உங்கள் புத்தியில் ஞாபகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவர்களுக்கும் நீங்கள் புரிய வைப்பீங்க. ஸோ அதனால தான் சேவையே செய்கிறது கிடையாது இல்லையா. திரும்புகிற பக்கமெல்லாம் பாருங்கள், எங்கேயாச்சும் சேவை செய்கிறாங்களா இல்லை? முரளியிலேருந்து பாயிண்ட் எடுத்து அஞ்ஞானிகளுக்கு பண்ணணும் சேவை. ஆனால் அப்படி யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவானி சிஸ்டர் பண்ணுறாங்க. அதை அப்படியே காப்பி அடிக்கிறாங்க மற்றவங்க. வேறு யார்? சிவானி சிஸ்டரும் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, யாருக்குள்ளேயும் எதுவுமே போகலை போல இருக்குது நான் அனுப்புறது. சொல்கிறதுக்கு எவ்வளோ பாயிண்ட்டை கொடுக்குறாரு பாபா ஞானத்தில். அப்போ மறந்துடுறாங்க. ஒருவேளை உங்கள் புத்தியில் இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் உங்களால் புரிய வைக்க முடியும். பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ இப்போ அமரக்கதை சொன்னோம் இல்லையா, அது பக்தி மார்க்கத்தின் கதை. ஸோ அந்த பக்தி மார்க்கத்தின் கதை தான் முரளியில் வருது, அமரக்கதைன்னு வருது. அப்போ இதை அஞ்ஞானிகளுக்கு நாம் அந்த கதையை வைத்து புரிய வைக்கணும். ஆக்சுவலாக பாபா குழந்தைங்களுக்கே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாபாவை நினைக்க நினைக்க சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிடுவீங்க. இது ரொம்ப ஈஸி தானே, கஷ்டமா ஒரு புள்ளியை நினைக்கிறது? புள்ளியை பிள்ளையாக நினைக்கணும், அவ்வளோதான் இல்லையா. அந்த குட்டி புள்ளி தான் நம்முடைய பிள்ளை. பிள்ளை யார்? பாபா தான். ஸோ உங்கள் வாயை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உங்களுடைய லட்சியத்தை சொல்லுங்கள். யார் நுட்பமான புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இறுதியில் இந்த படங்கள் எல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா முழு ஞானமும் இந்த படத்தில் இருக்குது. லக்ஷ்மி நாராயணனுக்கும் ராதை கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவரே தான் அவங்க. திருமணம் ஆன பிறகு ராதை லக்ஷ்மி ஆகிறாங்க, கிருஷ்ணர் நாராயணன் ஆகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் தான் புரிய வைக்கணும். இதை சொல்கிறது தான் சேவை. இதை அஞ்ஞானிகளுக்கு சொல்லணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி. லக்ஷ்மி நாராயணன் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இளவரசன் இளவரசியாக ராதை கிருஷ்ணராக தான் இருந்தாங்க. பிச்சைக்காரனிலிருந்து இளவரசன்னு சொல்கிறாங்களே தவிர பிச்சைக்காரன்லேருந்து ராஜான்னு சொல்கிறது இல்லை. இல்லை, பிச்சைக்காரன்லேருந்து இப்போ பிரம்மா பிச்சைக்காரன், இதிலிருந்து ராஜாவாகிறோம். சரி, ராஜா ஆகலை, இளவரசனாக குழந்தைய பிறக்கிறோம், அப்புறம் தான் ராஜாவாகிறோம். இது ரொம்ப ஈஸி தானே புரிய வைக்கிறது. ஆனால் மாயை சிலருடைய மூக்கை நல்லா பிடிச்சிக்குது. நிறைய பேருக்கு மற்றவர்களை நிந்தனை செய்கிறதும் புறம் பேசுகிறதுமே பழக்கமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வேறு எதுவுமே வேலை வெட்டியே இல்லை இல்லையா. சேவையில் மூச்சு விடாமல் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் மற்றவங்களை பற்றி பேசுகிறாங்கனால அவங்க சேவை பண்ணலை போதிய அளவுக்குன்னு அர்த்தம். அது கரெக்டு தானே இல்லையா. சேவைக்கே டைம் இல்லைன்னா எப்படி இதெல்லாம் பேச முடியும்? பாபாவையும் நினைக்கிறதே இல்லை, பாபா சொன்னதையும் நினைக்கிறது இல்லை. அதனால் அவங்களுக்கு மற்றவங்களை நிந்தனை செய்கிறதே பிஸ்னஸாக கொடுக்கப்பட்டதாக நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா மாயை அவங்களுக்கு இதைத்தான் சொல்லி கொடுக்குது. ஆனால் பாபா சொல்லி கொடுக்குற பாடமெல்லாம் நேரடி ஞானம். இறுதியில் அந்த சன்னியாசிகளும் ஏந்திரிச்சுக்குவாங்க, பிரம்மகுமாரிகள் கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குமாரிகள் எப்படியும் தூய்மையாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் மனித சிருஷ்டியின் தந்தையின் குழந்தைகள், பிரம்மாவுடைய ஆதாமுடைய குழந்தைகள். அதனால் உங்களுக்கு எந்த தவறான எண்ணமும் இருக்கக்கூடாது. ஏன்னா மனித சிருஷ்டியின் தந்தை எவ்வளோ பரிசுத்தமானவர், நேரடியாக கடவுளாலவே உருவாக்கப்பட்டவர். பைபிளில் ஆதாம், அந்த ஆதாமுடைய குழந்தை நாம். இப்போ நமக்குள்ளே கெட்ட எண்ணம் இருக்கலாமா? ஆனால் பாபா குழந்தை ஆகியும் நிறைய பேருக்கு தப்பான எண்ணங்கள் இருக்குது. ஸோ குறிப்பாக காமம் சார்ந்த எண்ணங்கள், பொருளி பேசுறது, அதுக்கெல்லாம் தண்டனை ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். பாபா ரொம்ப ரொம்ப புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார் தினம் தினம். இங்கே நீங்கள் தப்பாக நடந்துக்கிறத பாபா பார்த்தாருன்னா
உங்களை துரத்திடுவார். உங்களால் இங்கே இருக்க முடியாது. உங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்படும். ஏன்னா நீங்கள் தகுதியற்றவர், பாபாவை ஏமாத்துறீங்க. அதனால் உங்களால் பாபாவை நினைக்க முடியாது. உங்களுடைய நிலை முற்றிலும் விழுந்துடோன்றார். இந்த தூய்மையுடைய பவர் பாருங்கள் இல்லையா? தூய்மையை கொஞ்சம் அலட்சியமாக இருந்தீங்கன்னா முற்றிலும் விழுந்துடுவீங்கன்றார். ஸோ அந்த விழுந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய தண்டனைன்றார். நிறைய இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் பிறக்கிறாங்க, அல்லது நல்லா பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பைப்போலர் டிஸார்டர்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது எங்கே பார்த்தாலும். ஸோ அது முன் ஜென்மத்தில் பாபா குழந்தையாகி ஒழுங்காக நடந்துக்காதது கூட காரணமாக இருக்கலாம். இல்லை, நிறைய பாபா குழந்தைங்களுக்கே அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க. இப்போ பாபா வீட்டில் பிறக்கிறாங்கன்னா அவங்க பாபா குழந்தையாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ எவ்வளோ கொடுமையான தண்டனை அது இல்லையா? அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் அவங்க முயற்சி பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லை பாருங்கள். எதுவுமே புரியாது இல்லை? எவ்வளோ கொடூரமான தண்டனை. மற்ற எல்லாத்தையும் விட, ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் புரிய வச்சிடலாம். காது கேட்காதவனுக்கு கூட அசைவில் புரிய வைக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி நீங்கள் புரிய வைப்பீங்க? எவ்வளோ கொடுமை இல்லை? அந்த உடம்பை விடுற வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்றது எவ்வளோ பெரிய தண்டனை. ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாததுனால அவ்வளோ பெரிய தண்டனையும் அடைஞ்சி உங்கள் பதவியையும் அழிச்சிடுறீங்க. பாபாவுடைய கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா உங்களுக்குள்ள இன்னும் பூதம் அதிவேகத்தில் பிரவேசமாகுன்றார். இது இல்லாமல் மற்ற ஆத்மாக்களும் வேற பிரவேசமாகும். நிறைய பாபா குழந்தைங்களுக்குள்ள இறந்த பாபா குழந்தைங்களே பிரவேசமாகி இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பாபா குழந்தை, சென்டருக்கு போகிற குழந்தை வேணும். ஸோ அப்போ சென்டருக்கு போகிற நல்ல பாபா குழந்தையாக பார்த்து உள்ளே பூந்துக்கும். ஸோ காரணம் என்னென்னா அந்த குழந்தைய ஒன்று தூய்மை இல்லாமல் இருக்கும், இல்லை கருமீன் சாப்பிடும், ஏதோ ஒரு பலகீனம் இருக்கும். ஃபுல் தூய்மை இருந்துச்சுன்னா கிட்ட நெருங்காது எந்த ஆத்மாவும். பாபா சில சமயம் நினைக்கிறாராம், அந்த கடுமையான தண்டனை இப்போவே கூட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம். ஏன்னா தண்டனை கூட ரொம்ப ரொம்ப மறைமுகமாக இருக்குது. அதனால் அது கடுமையான வலியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை? உங்களுக்கு அதுக்கப்புறம் பாபா நினைவு வரலை, ஒன்றுமே புரியல, போதையே இல்லை அப்படின்னாலே அதுவே பெரிய தண்டனை தான். பாபா சொல்கிறார்ல, விழுந்து அப்படியே இருப்பீங்கன்றாரு. அதான தண்டனை. முற்றிலும் விழுந்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? ஞானமே புரியாது உங்களுக்கு. 2 வருஷம் போனால் 5 வருஷம் போனோன்னுவாங்க. எப்படா 2 வருஷம் 5 வருஷம் போய் புரியாமலா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். காரணம், காமத்தை விடாமல் இருந்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். ஸோ மறைமுகமாகவும் தண்டனை இருக்கலாம்ன்றார். நிறைய பேர் விழுந்து தண்டனையை அனுபவிக்கிறாங்க. பாபா எல்லாத்தையும் சைகையாக கொடுக்குறார், நேரடியாக சொல்லலை. இவங்களுக்கு இந்த தண்டனை நீங்களாக புரிஞ்சிக்க வேண்டியதுதான். பாபா நினைவு வராது, அதை விட பெரிய தண்டனை பாபா குழந்தைங்களுக்கு கிடையாது. காமத்தில் விழுந்துட்டு பாபா நினைக்க முடியுமா? ஒருத்தரை கோபப்பட்டு பேசிட்டு பாபா நினைக்க முடியுமா? ஸோ எல்லாம் செய்கையாக கொடுக்குறார். பற்று வைக்கிறீங்க, அவங்க இறந்துட்டாங்க, பாபா நினச்சிடுவீங்களா? அந்த நேரம் உங்கள் உயிர் போச்சுன்னா என்ன ஆகும் உங்கள் நிலமை? ஸோ அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை அவங்களே அழிச்சிடுறாங்க. அதனால தான் பாபா எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். குழந்தை, இது தப்பு பண்ணுற நேரம் இல்லை குழந்தை, சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரம். சொர்க்கத்தின் வாசல் இந்த சங்கம் யுகத்தில் நின்றுட்டு இருக்கிற எந்த நேரமும் வாசல் திறக்கும். டக்குன்னு உள்ளே போயிடணும், ரெடியாக இருக்கணும். அதுக்கு நீ அலங்காரத்தோடு ரெடியாக இரு. உன்னை நீ மாற்றிக்கொள், குணத்தை மாற்றிக்கோ. கடைசி நேரம் வருவதற்கு அதிக நேரம் இல்லை. சாக்கார முரளியிலே சொல்கிறார், 1969 முரளிகளே சொல்கிறார். இப்போ எவ்வளோ நெருக்கத்தில் வந்திருக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க. செம்ம எச்சரிக்கை இந்த முரளி, செம்ம பவர்ஃபுல் முரளி. கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஸோ எதை இழந்தாலும் சட்டத்தை கையில் எடுக்கிற அதிகாரத்தை பாபா உங்களுக்கு கொடுக்கல. சட்டத்துக்கு புறம்பான காரியத்தை செய்யாதீங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். உங்களை நீங்கள் சீர்திருத்திக்கிட்டே இருக்கணும். அழுக்கான மனிதர்கள் உங்ககிட்ட நெருங்காத மாதிரி உங்களை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பாபா கிட்ட முழுசாக பலியாயிடுங்க. உங்களுக்கு தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் என்ன? டக்குன்னு பாபா சேவையிலே ஃபுல்லாக இறங்க வேண்டியது தானே. பாபா எல்லா பற்றையும் நீக்குங்கன்றார் இல்லை. கணவன் இல்லை, கணவன் தான் பெரிய தொல்லை பெண்களுக்கு. கணவனே இல்லை பேரக்குழந்தை இருக்குது, மகன் இருக்கிறான், இப்படி போய் சிக்கிக்கக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா பற்றையும் அறுத்தெறிங்க. யாரையும் நிந்தனையோ புறம் பேசுகிறதோ கூடாது. இந்த மாதிரி அழுக்கான சிந்தனையிலிருந்து முதல்ல விடுபடுங்க. செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். சக்திசாலி நிலைன்ற ஸ்விட்சை ஆன் பண்ணி வீணான எண்ணங்கள்ன்ற இருளை அகற்றக்கூடிய அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இப்போ ஸ்தூலமான லைட்டை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூம் இருட்டிலேருந்து டக்குன்னு வெளிச்சமாயிடுது. அதே மாதிரி தான் சக்திசாலியான நிலைன்றது ஒரு ஸ்விட்சு. அந்த ஸ்விட்சை போட்டிங்கன்னா, அதாவது சக்திசாலி நிலை உடையவரை ஆயிட்டீங்க அப்படின்னா வீணான விஷயங்கள்ன்ற இருள் நீங்கிடும். அதனால் தனித்தனி வீண் எண்ணங்களாக நீங்கள் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை இல்லையா. உங்களுடைய உங்களுடைய நிலை சக்திசாலியாக ஆயிடுச்சு மனநிலை அப்படின்னா தானாகவே மகாதானியாகி சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. வரங்களை கொடுக்குற வள்ளலாக இருப்பீங்க. ஏன்னா வள்ளலாகிறது அப்படின்னா சக்திசாலியாக இருக்கிறதுன்னு தான் அர்த்தம் இல்லை. சக்தியை தான் நீங்கள் கொடுக்கவே போகிறீங்க. அப்போ சக்திசாலியாக இருந்தால் தானே வள்ளலாக முடியும். ஸோ அதுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே நீங்கள் சக்திசாலியாக இருப்பீங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க நல்லா இருக்கணும், தூய்மையாகணும், தேவதையாகணும், இந்த ஆத்மா சொர்க்கத்தில் இருந்திருக்கோம்ல, இதை பற்றிய சிந்தனை மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் சக்திசாலியாக இருப்பீங்க. அது அந்த ஆத்மாவுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். இது எல்லாமே சூக்ஷ்மமாக நடக்கிறது. ஸோ யார் இந்த மாதிரி சக்திசாலியாகவே இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்தியை கொடுக்க முடியும். ஸோ எங்கே சக்தி இருக்குதோ அங்கே வீண் விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும். அவ்யக்த ஃபரிஸ்தாக்களுடைய உயர்ந்த கடமையே இது தான் இல்லை. கடைசியில் உலகழிவு அந்த டைமில் நிறைய பாலியல் குற்றங்கள், கொள்ளை எல்லாமே நடந்து வாயுமண்டலமே கேவலமாக இருக்கும். அதை அப்படியே சக்திசாலியாக மாற்றி ஒரு கோயில் மாதிரி உலகத்தையே மாற்றுறது தான் உங்களுடைய வேலையே. அந்த மாதிரி வைப்ரேஷனை கொடுக்கறது தான் வேலையே. அதுக்கு சூரியன் எப்படி எப்போவுமே வெளிச்சமாக இருக்கும், அந்த மாதிரி நான் சக்தி சூரியன், சக்தியின் கிரணங்களை சதா பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற உணர்விலே இருக்கணும். ஸ்லோகன், யார் சத்தியத்தின் பாதையில் நடப்பதன் மூலமாக எல்லா ஆத்மாக்களுடைய இதயபூர்வமான ஆசீர்வாதத்தை பெறுகிறார்களோ அவங்க தான் பாக்கியசாலி ஆத்மாக்கள். ஸோ ஆசீர்வாதத்தை அடையிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் பாபா சார் ரொம்ப ஈஸியான முயற்சி ஒன்று இருக்குது. அமிர்த வேலை ஏஞ்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நாராயணன்ற. அப்போ அதற்கேற்ற மாதிரி குணம் விட்டு கொடுக்கணும். எதையாவது எதை வேணாலும் இழந்து ஆசீர்வாதத்தை வாங்குங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே இருக்கிறது நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் உங்களை விட்டு போக தான் போகுது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் தான் உங்களை சொர்க்கத்துக்கு ராஜாவாக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி குழந்தைங்கன்றார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.